வெல்கம் டு ஆத்மா. அமானுஷ்யம் அப்படின்னா மனித அறிவுக்கு புலப்படாத, மனிதர்களால் இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயம்தான் அமானுஷ்யம். அந்த அமானுஷ்யத்தில் ஒண்ணுதான் இந்த ஆத்மா. இது சில பேர் நம்பலாம், நம்பாமலும் போகலாம். ஆனா அந்த அமானுஷ்யம் ஒருத்தரோட வாழ்க்கைக்கு உள்ள வரும் பொழுது அதை அவங்க கட்டாயம் நம்பித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட அமானுஷ்யங்கள் நிறைந்த உண்மை சம்பவங்கள் தான் ஆத்மாவில் நம்ம பார்க்கணும். வாங்க இந்த வார உண்மை சம்பவத்தை பார்ப்போம். தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆணவ கொலை. தொலைக்காட்சியில், செய்தித்தாளில் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம். சாதிய காரணமாக வச்சு செய்கிற எந்த கொலையும் ஆணவ கொலை கீழே தான் கொண்டு வருது நம்ம சட்டம். இப்போ நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவங்களும் ஆணவ கொலையில் ஆரம்பித்து ஆத்மா வரை நீளப்போகுது. ஏண்டி மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க? ஒரு கல்யாண பொண்ணு சந்தோஷமா கலகலன்னு இருக்க வேண்டாமா? ஏய், என்னடி ஆச்சு இவளுக்கு? அது அவ படிப்ப பாதியில நிறுத்திட்டு கல்யாணம் பண்றீங்கல்ல, அதான். ஏண்டி படிப்பாடி முக்கியம்? ஒரு பொண்ணு கல்யாணம் தாண்டி முக்கியம். ஒவ்வொரு பொண்ணுகளை போய் பாரு, கோயில் குளம்னு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு எப்படி எல்லாம் விரதம் இருந்து கஷ்டப்படுறாங்கன்னு. அது வேற ஒண்ணும் இல்ல. நீ எந்த ஒரு விஷயமும் சுல்வா கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாம போயிடும்ல, அதான். தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? அக்கா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நான் இருக்கேன். அக்காவை நினைச்சா அழுகையா வருது. ஏண்டி, மீனா உனக்கு அக்கானா எனக்கு மூத்த பொண்ணு மாதிரி. இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட சித்தி மாதிரியே நடந்துகிட்டேன். பெத்த பிள்ளைங்களுக்கு மேல நான் உங்களை பாத்துக்கிட்டேன். இதோ நிக்கலானே சரண்யா, அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அனாதையா நின்னா. அவளை நாம தான் பாத்துக்கணும்னு நீயும் சொன்ன, உங்க அக்காவும் சொன்னா. உங்க சித்தப்பாவும் இது நாள் வரைக்கும் அவ நம்ம ஜாதிக்கார பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக நல்ல படிக்க வச்சிருக்காரு. நல்ல நாள் பெருநாள்னா நல்ல துணிமணி வாங்கி கொடுத்திருக்காரு. எந்த வகையிலயாவது நாங்க உங்களுக்கு குறை வச்சிருக்குமா? சொல்லடி. சித்தி, அவ அக்கா செத்த துக்கத்துல இருக்கா. அது தெரியாம எதுக்கு என்னென்னமோ பேசுறீங்க? அந்த துக்கம் எங்களுக்கும் இருக்கு. அதுக்காக நல்ல காரியம் எதுவும் நடக்க கூடாதா என்ன? நிர்மலா, ஆமா, எல்லாரும் இங்க நின்னு என்ன தேவையில்லாம வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு பொண்ணு ரெடி பண்ணி அமுச்சு விட வேண்டியதானே? உங்க பொண்ணு அவ அக்கா செத்த துக்கம் தாக்க முடியாம அழுதுகிட்டு இருக்கிறா. இந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் தேவையான்னு கேக்குறா. அத்த, அக்கா செத்து போனதை விட அக்கா செத்து போனதை பத்தி ஊர்ல 4 விதமா பேசிக்கிறாங்க. அத பத்தி கேட்கும் போதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. அது அவ விதி முடிஞ்சு போச்சுமா. நம்ம எல்லாம் தவிக்க விட்டு அவ போய் சேர்ந்துட்டா. சின்ன பொண்ணு ஏதோ மாம்பழ பறிக்க ஆசைப்பட்டு மரத்து மேல ஏறி பாம்பை பார்த்து பயந்து கீழே வந்து செத்து போயிட்டா. இவ்வளவு ஏன், என் கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடி தான் எங்க அப்பா செத்து போனா. அதுக்காக நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்கலையா? நல்லாதான் குடும்பம் நடத்தலையா? இத பாருமா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா இந்நேரம் இந்த வீடே ஒரே அழுது வடிஞ்சிருக்கும். எப்பவுமே துக்கத்தை உள்ள வச்சுக்கணும், சந்தோஷத்தை வெளியில காட்டிக்கணும். அப்பதான் குடும்பத்தை நடத்த முடியும். சரி, எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஏய், உங்க சித்தப்பா சொன்னதை கேட்டீங்கல்ல? நான் சொன்னதா உங்க மரமடிக்கு ஏறவே ஏறாது. ஏய், நீ இவ வயசு பொண்ணு தானே, அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளை கூட்டிட்டு வா. வாங்க, நீ போலாம். என்னடி இது? எல்லாரும் புரியாம பேசுறாங்க. என் அக்கா செத்தது கூட பெருசு இல்லடி, ஆனா மரம் ஏறி செத்தான்னு சொல்றாங்க பாரு. அதை தாண்டி என்னால நம்ப முடியல.
அவளுக்கு மாம்பழம்னா பிடிக்கும். ஆனா ஒரு நாளும் மரம் ஏறி பறிச்சதில்ல. அப்படி இருக்கும்போது எப்படிடி? நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் மரத்துல விழுந்து சாவல. என்னடி சொல்ற? உண்மையிலேயே என்னதாண்டி ஆச்சு? மீனா ஒருத்தனை காதலிச்சா. உனக்கு அது தெரியுமா? தெரியாதே. அவன் வேற ஜாதிக்கார. பிரச்சனையே அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. இந்த மாப்பிளைய மீனாக்கு பேசி முடிச்சப்போ அவ சித்தப்பா கிட்ட அவ லவ் மேட்டர் சொன்னா. ஆனா சித்தப்பா ஜாதி மதம் எல்லாம் சொல்லி இந்த மாப்பிளையோட தான் கல்யாணம் நடக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. என்னடி பீட்டர் கிட்ட விஷயத்த சொன்னியா இல்லையா? சொன்னேன்டி. போன்ல சார்ஜ் கம்மியா இருக்குன்னு சொன்னா. வந்துடுறேன்னு சொன்னா. விஷயத்த சொன்னதும் பீட்டர் என்னடி நினைச்சிருப்பான்? பீட்டர் உன் லவர். என்கிட்ட கேக்குற? அது சரி, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நானா எந்த முடிவும் எடுக்கல. பீட்டர் என்ன சொல்றானோ அதான். அவன் ஒருவேளை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? உன் சித்தப்பா சித்தி கலா எல்லாரையும் விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் சொல்ல மாட்டான். அவன் ரொம்ப மெச்சூர்டானவன். என்ன மீனா, என்ன விஷயம் அவசரமா கூப்பிட்ட? என்ன மீனா இப்பயே கண் கலங்குற? இப்ப என்னாச்சு? நம்ம கல்யாணத்துக்கு உங்க சித்தப்பா ஒத்துக்கல. உனக்கும் அவர் பார்த்த மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணம் சொல்லிட்டாரு, அவ்வளவுதானே? நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் பீட்டர். கல்யாண தேதி வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. உங்க சித்தப்பா அந்த காலத்து ஆளு, ஆனா உனக்கு பாத்துருக்க பையன் இந்த காலத்து மனுஷன். நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க சித்தப்பாக்கு வேணா காதலோட அருமை புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு பாத்துருக்க பையனுக்கு கண்டிப்பா புரியும். நீ அவர் போன் நம்பர் கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். வேணாம் பீட்டர், பிரச்சனை பெருசாயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுற மீனா? இதுக்கு மேல நம்ம யோசிக்க கூடாது. நீ போன் நம்பர் கொடு, நான் பேசுறேன். 98401. ஹலோ ஹலோ, சாமிநாதன் சாரா? நான் பீட்டர் பேசுறேன். பீட்ரா, யார் நீங்க? என்ன வேணும்? சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நேர்ல சந்திச்சு பேசணும். எப்போ எங்கன்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை வந்து பாக்குறேன். என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வாரம் கழிச்சு பேசுங்களேன், ஓகேவா? சார், இது ஒரு வாரம் கழிச்சு பேச வேண்டிய விஷயம் இல்ல சார், உடனே பேசி முடிக்க வேண்டிய விஷயம். ஹலோ, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், அதனால எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப நான் உங்களை பார்த்து பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. போனை வைக்கிறீங்களா? சார் சார், கட் பண்ணிடாதீங்க சார். நான் பேசுறதும் கல்யாண விஷயம் தான் சார். ஓஹோ, உங்களுக்கு கல்யாணமா? சோ கல்யாண பத்திரிக்கை வைக்க தான் நீங்க வரேன்றீங்களா? எனக்கு கல்யாணம் நடக்க போறது என்னமோ உண்மைதான் சார். ஆனா அந்த கல்யாணம் பத்திரிக்கை வச்சு நடக்க போற கல்யாணமா இல்ல ஓடி போய் நடக்க போற கல்யாணமாங்கிறது நீங்க சொல்ல போற பதில பொறுத்து தான் சார் இருக்கு. ஹலோ, என்ன பேசுறீங்க? ஒரே குழப்பமா இருக்கு. சார், நான் நேர விஷயத்துக்கே வரேன் சார். நானும் மீனாவும் 2 வருஷமா லவ் பண்றோம் சார். மீனாவா? எந்த மீனாவை சொல்றீங்க? நீங்க அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அந்த பொண்ணு மீனாவை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது உண்மையா? மீனாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா? அது எங்க கல்யாண விஷயத்தை பத்தி அவங்க வீட்டுல சொல்லிடுச்சு சார். ஆனா அவங்க வீட்டுல அதை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. மீனாவுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நான் சம்மதிக்க மாட்டேன். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, மீனாவை நீங்களும் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நானும் மீனாவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்களா சார்? கண்டிப்பா முடிஞ்சிடும். நல்ல வேலை பண்ணீங்க. ஊருக்கு வெளியில ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க 2 பேரும் மாலை தாலியிலும் ஃபுல் செட்டப்போட வந்துருங்க. நல்ல காரியத்தை தள்ளிப்படக்கூடாது, நிறைய தடங்கள் வரும். நான் பண்ணி வைக்கிறேன். ஓகே சார். யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். மீனாவை கூட்டிட்டு அங்க வந்துருங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் வந்துருவேன். என்னடா பிரச்சனை? மாலை தாலி யார் கல்யாணம்? ஓ மருமக, என் வருங்கால பொண்டாட்டி மீனாவுக்கு தான் இன்னும் 1/2 மணி நேரத்துல கல்யாணம். நானே பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்கேன். கேட்டுச்சா? அவ வேற ஜாதி பையனை லவ் பண்றாளாம். அதுக்கு அவங்க சித்தப்பா ஒத்துக்கலையா. அவளை லவ் பண்ற அந்த பையன் தான் இப்ப பேசினான். அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும்ன்றான். டேய், உன் கல்யாணம் நின்னு போறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு வேற எவனாச்சும் ஓடி போனான்னு தெரிஞ்சிச்சு, அடுத்த நிமிஷமே நாட்டு செத்துருவேன்டானா. மா, ஏமா கத்துற?
யாராச்சும் கேட்டுற போறாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. மீனாவுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட அவங்க சாதி மாப்பிள்ளையான சுவாமிநாதன் கிட்ட பீட்டர் எல்லா விவரத்தையும் சொன்னார். சுவாமிநாதன் அதுக்கு கொஞ்சம் கூட பதட்டப்படாம தானே முன்ன வந்து இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு சொன்னார். இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் நிலைச்சுதா? சுவாமிநாதன் மீனாவுக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரா? மீனாவும் பீட்டரும் வேற வேற சாதியை சேர்ந்தவங்க. அதனால ஜாதி ரீதியான பிரச்சனைகள், மிரட்டல்கள் வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி காதலிச்சாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. நான் தான் சொன்னேன்ல, உங்க சித்தப்பா வீட்டுல அந்த காலத்து ஆளுங்க, உனக்கு பார்த்துட்டு பையன் இந்த காலத்து ஆளு. நம்ம காதலை பத்தி அவர்கிட்ட சொன்ன, புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா உடனே கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, தாலியெல்லாம் வாங்கணுமே. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் மாலை தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரண்யா, பாத்து போயிட்டு வா. சித்தப்பா ஆளுங்கெல்லாம் பாத்துற போறாங்க. ஜாக்கிரதையா இரு. சரிடி, நான் பாத்துக்கிறேன். என்னடா தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப சொந்தக்காரெல்லாம் கூட்டிட்டு வரானேன்னு பாக்குறியா? எனக்கு மீனாவை நிச்சயம் பண்ணது அவங்க தானே, அதான் கூப்பிட்டு வந்தேன். இப்ப என்ன சார் உங்க முடிவு? உன் முடிவு என் கையில தான்டா. ஏய், நீ மட்டும் நான் பெத்த பொண்ணா இருந்தா இந்நேரம் அந்த ஐயனாருக்கு வெட்டி பலி போட்டிருப்பேன். என்ன, நான் உனக்கு சித்தப்பனா போயிட்டேன். செல்வம், சித்தப்பா இழுத்துட்டு போடா அவள. மீனா, ஏய், ஓடு. மீனா விடுங்கடா. அடங்க மாட்டேன். எங்க வீட்டு பொண்ணு மேலே ஆசை வந்துருச்சு அவனுக்கு. வேணாம், ரொம்ப தப்பு பண்றீங்க. நாங்க சாப்பிட்ட எச்சலைய சாப்பிடுறவ நீ நடு வீட்டுல உட்காந்து சாப்பிட ஆசைப்படுறியா? ஆமா, இவன் சாவு பயங்கரமா இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம வீட்டு ஜாதி பொண்ணுங்களை இவன மாதிரி பசங்க கண்ணெடுத்து கூட பார்க்க கூடாது. இங்க பாரு மீனா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது நம்ம வழக்கத்துல இல்ல. உங்க சித்தப்பா அந்த பொண்ணு சரண்யாவை இந்த வீட்டுல வச்சிருக்காருனா அதுக்கு காரணம் அந்த பொண்ணு நம்ம ஜாதிங்கிறதுனாலதான். ஜாதிக்காக தான் உன் மேல இருக்கிற பாசம் எல்லாம். இங்க பாரு, ஜாதிக்காக உன்னை தூக்கி எறிவாரே தவிர உனக்காக அவர் ஜாதி ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாரு. நான் சொல்றது புரிஞ்சுக்கொடி. நானும் சித்தப்பா மாதிரி தான் சித்தி. காதலுக்காக சித்தப்பாவை தூக்கி எறிவனே தவிர சித்தப்பாக்காக காதலை தூக்கி எறியவே மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. இவளை இப்படி எல்லாம் சொன்னா வலிக்கு வர மாட்டா. இவளை என்னகிட்ட ஒரு வழிபறி காட்டுறேன். நிர்மலா, நீ கலா வழிச்சிட்டு செல்வம் வீட்டுக்கு போமா. இல்லைங்க, அது வந்து போன்னு சொல்றல்ல. மீனா, உனக்கு நாங்க என்ன குறை வச்சிருக்கோம் இங்க? உனக்கு நகை நட்டு சீர் சனத்தின்னு அமோகமா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அன்னகவடியாவை அனுப்ப போறோம். சித்தப்பா, எனக்கு உங்க நகை சொத்து எதுவும் வேணாம் சித்தப்பா. எனக்கு பீட்டர் மட்டும் போதும். கொஞ்சம் அமைதியா இரு. நகர்ப்பா. இவளுக்கு சொல்றவாவில சொன்னாதான் புரியும். ஏண்டி, என் பிள்ளைய விட்டுட்டு ஓடி போக இந்த கால் தானே இது? இத பிடிக்கடா, காலை பிடிக்கடா, ஒரு கிளி புள்ளி தர்றேன். ஐயோ, என்னப்பா பண்றீங்க? இவள விடுங்க, விடுங்கப்பா. என் பேத்திட்டு நான் சொல்லிக்கிறேன், போங்க போங்க. என் பேத்தி நான் சொன்ன கேப்பா. என் பேச்சு அவ தட்ட போட்டா. போங்க, போப்பா போ. வீணா கண்ணு, அவங்களுக்கு சரிசமமா ஏமா பேசுற? இந்த காதல் கண்டாவிகள நமக்கு எதுக்கு? பாட்டி, நான் மேஜர்.
எனக்கு விருப்பமானவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என் விருப்பத்துக்கு எதிராக நீங்க பண்ற கல்யாணம் செல்லாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதுதான். அப்படிலாம் செஞ்சிடாதம்மா. செய்ய மாட்டேன் பாட்டி. அதே மாதிரி என் விருப்பத்துக்கு எதிரா அவங்க எதுவும் பண்ணக்கூடாது. நான் சொல்றேம்மா, உன் சித்தப்பனுக்கு புரியுற மாதிரி நான் எடுத்து சொல்றேன். நீ கவலைப்படாத. மீனா, என்னடி ரொம்ப நேரமா பாக்குறேன்? யோசனை பலமா இருக்கு. என்னடி? சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு, அதே நேரம் பயமாவும் இருக்கு. நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்ல உனக்கு என்ன பயம்? இது உன்கிட்ட சொல்ற விஷயம் இல்லடி, எனக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்ல போற விஷயம். அதான் பயமா இருக்குன்னு சொன்னேன். நீ சொல்றத பார்த்தா யாரோ ஒருத்தரை நீ லவ் பண்றன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? யாரு அந்த அதிர்ஷ்டசாலி? பீட்டர். பீட்டரா? என்னடி சொல்ற? ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா தானே பழகுனீங்க, அப்புறம் எப்படி திடீர்னு உனக்கு பீட்டர் மேல லவ் வந்துச்சு? அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலடி. காலேஜ்ல 2 வருஷமா நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஆனா இப்ப கொஞ்ச நாளாதான் என் மனசுல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. பீட்டர் எப்பவும் என் கூட இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். பீட்டர் கிட்ட உன் லவ் சொல்லிட்டியா? இன்னைக்குதான் சொல்ல போறேன். ஆல் தி பெஸ்ட் டி. தேங்க்ஸ் டி. பீட்டருக்கும் மீனா மேல இஷ்டம் தான். பீட்டர் மீனாவோட காதலை ஏத்துக்கிட்டாரா? பார்க்கலாம். என்ன மீனா எதுவும் பேசாம அமைதியா இருக்கா? வேற என்ன, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு மீனா தயங்குற போல இருக்கு. பீட்டர், எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. என்ன மீனா புதுசா இருக்கு? என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் டக்குன்னு சொல்லிடுவ, இப்போ எதுக்கு தயங்குற? பாடா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறது முக்கியம் இல்ல ரவி, அவ காதல சொல்லணும், அதான் முக்கியம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பீட்டர். இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். நீ யாரையோ லவ் பண்ற, உன் லவ்க்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்குற, சரிதானே மீனா? என்ன ரவி, மீனா சிரிக்கிறா, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அவசரப்படாத தேவி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எதுக்கு சிரிக்கிற மீனா? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல பீட்டர், நான் யாரை லவ் பண்றேனோ அவரே என் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அதை நினைச்சுதான் சிரிச்சேன். என்ன ரவி, பீட்டர் மீனாவை அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. பீட்டர் மேல உள்ள காதலை ரொம்ப தயக்கமே இல்லாம சொன்னாங்க மீனா. பீட்டருக்கும் மீனா மேல இஷ்டம் தான். பீட்டர் மீனாவோட காதலை ஏத்துக்கிட்டாரா? அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க இவங்க 2 பேரும் நாளைக்கு பார்க்கலாம்.